ப்ளாகர்ஸ் நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோடா ரேபிட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2015 மாடல். வேரியண்ட் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இருக்கார் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும் இருக்காங்க. இது டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் அப்படின்ட்டுருக்காங்க. இது பார்க்க வேண்டிய இடங்கன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான் இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6,20,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா ஸ்கோடா ரேபிட் மாடல் பார்த்திங்கன்னா 2015 மாடல். வேரியண்ட் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இருக்கார் அப்படின்னு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார் வந்து எக்ஸலண்ட்டான கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலியில் தான் இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6,20,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.